இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் P2P ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க. பண்ணிவிட்டு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டு எப்படி நம்ம ஃபண்டை ரீஃபண்ட் பண்ண வைக்கிறது, நம்ம எப்படி கிரிப்டோ திரும்பி வாங்கிக்கிறது, அந்த மாதிரி டவுட்ஸில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்கான தான் இந்த வீடியோ. நம்ம எப்படி சப்மிட் அப்பீல் பண்ணுறது, பர்ஃபெக்டான எப்படி கரெக்டாக அப்பீல் பண்ணால் நமக்கு கரெக்டாக ஃபண்டு கிடைக்கும். சில பேர் அப்பீல் பண்ணுவீங்க, பட் அப்பயுமே ஃபண்டு கிடைக்காது. ஸோ அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் மோர் கொடுத்துட்டு P2P ட்ரேடிங்குள்ளே போகணும். வெயிட் ப்ளீஸ். எப்பயும் போல் P2P ட்ரேடிங்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம மேலே எப்பயுமே ஆர்டர்ஸ் இருக்கும். ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே இந்த மாதிரி நமக்கு ஃபண்டு அப்பீல் நாங்கள் ஆல்ரெடி அப்பீல் பண்ணியாச்சு. ஸோ அப்பீல் பண்ணாதவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம அப்பீல் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஆர்டர்ஸ் இருக்கும். நீங்கள் ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகாது, ஆன் பெண்டிங் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பயும் போல் நம்ம ஆர்டர்ஸ்க்குள்ளே உள்ளே போயிடணும். ஆர்டர் உள்ளே போயிட்டுனா எந்த பர்சனுக்கிட்ட நம்ம P2P பண்ணவோ அந்த பர்சனுக்கான ஆர்டர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே கெட் ஹெல்ப்னு இருக்கும்ல, நம்ம பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பட் கவுண்டர் பார்ட்டி கிரிப்டோ இன்னும் ரிலீஸ் பண்ணல. அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு நீங்கள் கெட் ஹெல்ப்னு கொடுங்க. கெட் ஹெல்ப் கொடுத்தா உனக்கு கான்டாக்ட்ஸ் இல்லை சப்மிட் அப்பீல். இப்போ தான் மெயின் ஃபோக்கஸு. சப்மிட் அப்பீல் நம்ம கிளிக் பண்ணால் நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ணணும், சப்மிட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும், அதான் சில பேருக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா வெறும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ டஸ் நாட் ஹாவ் ஏ பே risk, I mean I have does not received a crypto, I paid completed. அதுக்கடுத்து நீங்கள் அவருக்கும் உங்களுக்கும் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பண்ணியிருப்பீங்களா, அதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுதான் தப்பு. அதுதான் நம்ம பண்ணக்கூடாது. இங்கே சப்மிட் அப்பீல் போனதுக்கடுத்து அவங்க கேட்பாங்க டாக்குமெண்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அதுதான் நம்ம பார்க்கணும் மெயினாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இந்தியன் பேங்க் இருக்குதா, இந்தியன் பேங்க் ஆப் இருக்குதுன்னா உள்ளே போகும்போது நம்ம பயோமெட்ரிக் ஸ்கேன் வைப்போம். அப்படி இல்லைன்னா லாகின் ஆப்ஷன் வைப்போம். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இந்த மாதிரி ஆரம்பிக்கும்ல. இல்லை நீங்கள் பின்னு தெரியக்கூடாதுன்னா அந்த பின்னு போடுறதுக்கு அடுத்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு இப்போ நாங்கள் பண்ணுறோம்ல, இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். இதை எப்படி ஆன் பண்ணதுக்கு கூட சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். அதை இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு. நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ள முதல்ல ஆப்புக்குள்ளே போகணும். ஆப்புக்குள்ளே போயிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்புக்குள்ளே போனோடனே நீங்கள் எங்கே போகணுன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் அக்கௌண்ட்டு நேம், உங்கள் நேம் தானே அந்த அதுக்கடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தானா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் தெளிவாக அதில் தெரியணும். அதுக்கடுத்து நீங்கள் அதிலே போய்ட்டு ட்ரான்சாக்ஷன் பேஜ் இருக்கும்ல, ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, மினி ஸ்டேட்மெண்ட், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும். நீங்கள் அந்த பிளேஸுக்கு நீங்கள் போகணும். ஏன்னா இது ஒவ்வொரு பேங்க்குக்குமே ஒவ்வொரு பேங்க் ஆப்புக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி போகணுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் கொஞ்சம் எந்த மாதிரி சொல்லணும்னு யோசிச்சுக்கணும். புரியுதா இல்லையா? ஒரு பேங்க் ஆப் இருக்குது, அந்த ஆப்புக்குள்ளே ஆப்பு ஓப்பன் பண்ண உடனே நம்பர் போட்டுட்டு 2 நம்பர் போட்ட உடனே நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணிடணும். ரெக்கார்டு ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, அதாவது நீங்கள் வச்சுக்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் நேமு தெளிவாக தெரியணும். இங்கே சில பேர் நாங்கள்னா எக்ஸ்ட்ரா அவங்க ஃபேஸ் காமிக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லாது. அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்கு போகணும். ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி போனதுக்கடுத்து நீங்கள் யாருக்கு பே பண்ணிங்களோ அவங்க நேம் அது தெரியணும். அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணீங்க அதுவுமே அங்கே தெரியணும். இது ரொம்ப முக்கியமானது. இது வரைக்குமே நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அவங்க தெரிஞ்சதா, அதுக்கடுத்து வீடியோ ரெக்கார்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கணும். இது எப்படி அப்லோட் பண்ணுறது அதையும் சொல்கிறேன் கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் அஃபிஷியலாக நீங்கள் அங்கே மினி ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டு தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட் தான் மோஸ்ட்லி எல்லா இதுலேயும் கொடுப்பாங்க. இல்லைனா கூட நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட் வேறு எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இன்னும் சில பேங்க் ஆப்லாம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட் வரும், பட் அங்கே ஓடிபி, பாஸ்வேர்டு இந்த மாதிரிலாம் போட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்குதா, பாஸ்வேர்டு இருக்குதா, பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணுற பிடிஎஃப் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் டூல்ஸ் நிறையவே வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் அந்த பிடிஎஃப் அங்கே அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ யூஸ் பண்ணுற பிடிஎஃப் கிடைக்கும். அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்க. அதில் இந்த பிடிஎஃப்பில் பார்த்தா உங்கள் அக்கௌண்ட்டு நேம், உங்கள் நேம் இருக்கணும், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கணும். நீங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்களே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு 1 மந்த்துக்கான ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் கூட அனுப்பி வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை லாஸ்ட் 1 வீக்குக்கான ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இதை மட்டுமே நீங்கள் இந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்ம எங்கே சப்மிட் பண்ணோன்னா
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்லோடுன்ற இடத்துல வந்து இந்த பிடிஎஃப் நம்ம சப்மிட் பண்ணணும். இந்த வீடியோவும் நம்ம சப்மிட் பண்ணுறோம். சில பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து 25 MBக்கு மேலே இருந்தால் அப்லோட் பண்ண முடியாது. சில பேர் குவாலிட்டி செம்மையாக இருக்கலாம், இல்லை டைம் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால 25 MBக்கு மேலே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு எப்படி பண்ணணும்னா அதுக்குமே ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த வீடியோ வந்து எப்படி 25 MB இருக்கிறத வந்து 25 MBக்கு மேலே இருக்கிற அந்த வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று ஸ்டெப்பாக பார்த்துருவோம். முதல்ல வந்து இந்த வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஸ்க்ரீனில் சில பேருக்கு வந்து அது எப்படி பண்ணுறதுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பிக்சர் இன்வெஸ்டிகேஷனை இப்போ நீங்கள் வீடியோ இப்போ ஃபோனில் பார்க்குறீங்களா, இப்படி மேலேருந்து கீழே இருக்குன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குதா நிறையா. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்க்ரீன் கேப்சர் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வீடியோ ரெக்கார்டிங்னு காமிக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே இன்னொரு ஆப்ஷன் ஏதாவது இருக்குதா பாருங்கள், வீடியோ ரெக்கார்டிங். இங்கே ரெக்கார்ட் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்களா, நல்லா பார்த்துருக்கோம். இங்கே டார்க் தீம் கீழே ஹை ப்ரொடெக்ஷன் கீழே ரெக்கார்ட் ஸ்க்ரீனு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகும். அதுதான் இந்த இடத்துல வந்து பிக்சரெல்லாம் தெரிஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பிக்சர் வந்தோடனே உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகணும். ஸ்டாக் ரெக்கார்டிங் ஆகுதா, இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பிளேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட் பட்டன் இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம சொன்ன ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுலேருந்து அவங்களோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 25 MBக்கு மேலே ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி கேள்வியும் சில பேருக்கு இருக்கும். அது இருக்குது, அதுக்கு பைபிட்லேயே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே அஃபிஷியலி தான். நீங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக வந்து பின்னாடி வந்து எப்படி பண்ணணும் அதையும் நான் ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன் இதிலே. பட் நம்ம ஒரு ரஃபாக எப்படி தான் ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து அங்கே அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோமா, அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அடுத்து அங்கே லிங்க் நம்ம ஷேர் பண்ணுறது பாருங்கள், அது ஷேர் லிங்க்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் அங்கே காமிக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ரெஸ்ட்ரிக்டட் இடத்துல வந்து anyone with the link அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பி லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். அண்ட் தென் காப்பி பண்ணதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வாங்க 1 மினிட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ண அந்த லிங்க்கை வந்து நம்ம எடுத்து நம்ம அவங்களுக்கு ஜிமெயிலில் மெயில் பண்ணிடலாம். சரி, இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்குது எப்படி அந்த லிங்க்கு இன்னும் சில பேருக்கு புரியாமல் இருக்கும். அதையும் நம்ம ஒரு சிம்பிளாக பார்ப்போம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோ வந்து இந்த 3 டாட்ஸ் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஷேர்னு இருக்குதுல்ல, ஃபஸ்ட்டு இந்த ஷேரை கிளிக் பண்ணிக்கணும். ஷேரை கிளிக் பண்ணதுக்கடுத்து இங்கே கீழே மேனேஜ் ஆக்சஸ் இருக்குதா, அதை கிளிக் பண்ணுங்கள். நாட் ஷேர்டு ஆக்சஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்டட் கீழே ஜென்ரல் ஆக்சஸ் கீழே ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது. இந்த இடத்துல சேஞ்சுன்னு கொடுங்க. சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா திரும்பி ரெஸ்ட்ரிக்டட் காமிக்கும். அதை கொடுத்து anyone with the link, அவ்வளோதான். இது அப்டேட்டிங் ஆனோடனே மேலே லிங்க் அட்ரஸ் பார்த்தீங்களா, இந்த லிங்க் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க் காப்பி டு, அவ்வளோதான். லிங்க் காப்பி ஆச்சா, மேலே லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் மெயிலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். அவ்வளோதான் விஷயமே, வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். இப்படி தான் வந்து நம்ம வந்து அப்பியர் வந்து சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சில பேருக்கு வந்து இந்த பிடிபியே வேணாம், எனக்கு யூசிடி வேணும் அப்படின்றவங்க கீழே காண்டாக்ட் இருக்குது. அந்த காண்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி நமக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.